அரசியல் இப்போ எப்படின்னா, குறிப்பிட்ட அரசியல் கட்சியில நம்ம இருப்போம். ஆனா, அவங்க குறிப்பிட்ட டார்கெட் பண்ணி ஒருத்தர் பேசுவாங்க. பேசிட்டு சண்டை கட்டுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்ம தலைவரே சண்டை கட்டுறாரு நம்ம கட்டுவோம்னு சொல்லிட்டு நம்மளும் கட்டுவோம். ஆனா, ரீசெண்ட் என்னன்னா, அவங்க 2 பேருக்கும் மறைமுகமா கூட்டணி இருக்கும். மறைமுகமா பேசிக்குவாங்க. மாமா, மச்சான், பங்காளின்னு பேசிக்குவாங்க. இடையில நீங்க போய் நிக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்க தான் பலிகடா ஆவீங்க. அதாவது அரசியல் ரீதியா மட்டுமே தான் அவங்களுக்குள்ள ஃபைட் இருக்கும். மற்றபடி அவங்க காது குத்துக்கு, மொட்டை அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க போய் கை குலுக்குவாங்க. ஒற்றுமையாக இருந்துக்குவாங்க. நீங்கள் தான் போய் இடையில பலியாடாயிடுறீங்க. அப்புறம் அந்த பிக் பாஸ் ஜூலின்னு நினைக்கிறேன். ஜூலி அந்த அந்த சிஸ்டர்னு தான் நினைக்கிறேன். பாவம். தமிழக வெற்றி கழகம் விஜய் சாரை பற்றி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம்னா, ஒரு கட்சி சார்ந்து ஒரு தலைவரை விமர்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அது விமர்சிக்கலாம். அதுக்கு கீழே நீங்கள் கொடுக்குற கமெண்ட், பேட் கமெண்ட் பார்த்திங்கன்னா, அது ரொம்ப தவறான ஒரு செயல். நம்ம கட்சி தலைவர் கூட அதை ஏற்றுக்க மாட்டார். அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு கட்சியிலிருந்து ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ ஒரு மன அழுத்தத்தையும் மன போராட்டங்களையும் கொடுக்கறது அது கட்சிக்கு அவ்வளோ பெரிய நல்லது இல்லை. ஒரு பொண்ணுக்கே இவ்வளவு இது இருக்கும்போது அது நிறைய பேர் இன்னும் பெருமையாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. கமெண்ட்டில், ஃபேஸ்புக் கமெண்ட்டில் பார்த்தோம்னா, மச்சான் போதும் மச்சான், அவ்வளோ ஓவராக கலாய்க்காதீங்கடா அப்படின்ட்டு ரொம்ப கெத்தாக பேசிட்டுருக்கேன். அது ஒரு பெருமை இல்லைங்க சகோதரர்களே. ஒரு பெண்ணுக்கு கட்சியிலிருந்து இப்படி ஒரு அந்த பொண்ணு பாவம் ப்ரெஸ் மீட்டில் போய் அழுவுது. நான் தமிழக வெற்றி கழக கட்சியை பற்றி பேசும்போது என்னை இவ்வளோ சங்கடப்படுத்துகிறீங்களே அப்படின்ட்டு. அதாவது ஒரு கட்சி சார்ந்து ஒரு பொண்ணு பேசும்போது அந்த பெண்களுக்கு நீங்கள் தெளிவான முறையில் புரிகிற மாதிரியே சொல்லியிருக்கலாம். அந்த பொண்ணு மன உளைச்சலில் பேசும்போது ரொம்ப அது இப்போ எல்லாருமே தாங்க விமர்சிப்பாங்க. விமர்சிக்கிறவங்கள போய் கமெண்ட்டில் போய் திட்டுறது, வேடா ஏரியாவாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது, அதெல்லாம் ரொம்ப அது உங்களுக்கு அது கெத்தாக தெரியலாம். அது ரொம்ப பேடாக அப்படி நீங்கள் பண்ணுறத விஷயத்தை ஒரு 5 வருஷமோ 3 வருஷமோ கழித்து நீங்களே அதை பார்க்கும்போது உங்களுக்கே அது கஷ்டமாக தான் தெரியும். என்னடா நம்ம இப்படியாடா இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு தான் அது ரொம்ப ஒரு ப்ராப்ளத்தில் கொண்டு போய் முடியும். அப்புறம் குறிப்பிட்ட இணையதளத்தில் ஒரு குறிப்பிட்ட தலைவரையோ பற்றி பேசும்போது அவங்க கரெக்டான, நான் நிறையா வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கேன், கரெக்டான ரூல்ஸை கேட்கும்போது கீழே கமெண்ட், பேட் கமெண்ட். அதாவது ஒரு பொது இடத்துலையோ ஒரு முகநூல்லையோ நம்ம கெட்ட வார்த்தை நீங்கள் பேசும்போது அது பெரிய விஷயம் ஆகும். கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த தலைவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்களோ அந்த தலைவர் வரமாட்டான். நீங்கள் என்ன பதவியில் இருக்கிறீங்களோ அதை பதவியிலிருந்தே நீக்கிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகளை போய் லாக்காதிக்காதீங்க. எனக்கு தமிழக வெற்றி கழகம் விஜய் சார் எனக்கு அரசியலை விட எனக்கு சினிமாவில் ரொம்ப பிடிக்கும். போக்கிரி படம், குருவி படம், அந்த மாதிரி படத்திலாம் நான் ரசித்து பார்த்துருக்கேன். எனக்கு அதுக்கு முன்னாடி சினிமா ஃபீல்டில் நான் ரியல் ஹீரோவை விட ரியல் ஹீரோவுக்குள்ளே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம எத்தனையோ போராட்டங்களை நானும் கலந்துருக்கேன். இந்த நாம் தமிழர் கட்சியில் எத்தனையோ போராட்டம் நடந்திருக்கு, திமுகவில் எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு, அதிமுகவில் எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு, மாண்புமிகு புரட்சித்தலைவர் ஜெயலலிதா மூலம் எத்தனையோ போராட்டங்கள் பார்த்துருக்காங்க. எம்ஜிஆர் பார்த்துருக்கேன். அப்படி இப்போ கட்சி இதுக்கு நாகை திருவள்ளுவன் தமிழ் புலிகள் கட்சி தோழர், அவர் பார்க்காத போராட்டங்களே இல்லைங்க. எத்தனையோ கேஸ் வாங்கியிருக்கு. அப்படி அது சும்மா அடித்து எல்லாம் கேஸ் வாங்கலாம். ஏழை மக்களுக்காக போராடி கஷ்டப்பட்டு அந்த மாதிரி கேஸ்லாம் வாங்கியிருக்காங்க. தோல் திருமாவளவன் அவரும் அதே மாதிரி தாங்க. ஜான் பாண்டியன் ஐயா அவர்கள், சுபாஷ் பனியர் ஐயா அவர்கள், நிறையா கட்சி தலைவர் பார்த்துருக்குறேன். இதில் நம்ம பார்த்துக்கிட்டு திடீர்னு ஒரு அரசியல் ஒரு கதாநாயகன் நம்ம அரசியலில் வரும்போது அது நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரி தலைவர்களை பார்த்துட்டு இவங்க இத்தனை போராட்டங்கள் பார்த்துருக்காங்க. சும்மா ஒரு தலைவர் ஒரு கட்சி ஆரம்பித்து எந்த போராட்டம் நான் நடத்தி பார்த்துக்கிட்டேன், அவர் தலைமையில் நான் ரோட்டில் நின்று போராடணும். அதுக்கு பேர் போராட்டம். மக்கள் மத்தியில் தெரியணும். இப்போ நான் பேசுகிறது கூட பாதி பேருக்கு புரியாது, கமெண்ட்டில் பேசுவானுங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. ஒரு விஷயத்தை நல்லா சிந்திங்க. நான் விஜய் சாரை பற்றி அவதூறாவெல்லாம் பேசலை. நான் என்னோட இதை நான் தெளிவுபடுத்திக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். நீங்களும் கொஞ்சம் தெளிவாக இருங்கன்னு தான் சொல்ல வரேன்.
அவர் வரட்டும், நல்லா ஆட்சி குடுக்கட்டும். மக்கள் வந்து ரொம்ப வந்து அவர் மீது நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கைய நம்ம வந்து காப்பாத்தணும். ரீசென்ட்டா இந்த கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயசு புள்ளைய ரேப் பண்ணிட்டாங்க. ரேப் பண்ணி கொன்னு அப்படியே போட்டிருக்கானுங்க. அது என்னமோ இந்த தூண்டில மீன் புடிச்சா தூக்கி எறியும்லங்க, அந்த மாரி போட்டிருக்கானுங்க. அது முடிஞ்சு ஒரு 4 நாள் கூட இல்ல, எல்லாம் மறந்துட்டானுங்க. அவன் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டானுங்க. இந்த மாரி போயிட்டுருக்க விஷயத்த ஒரு ஒரு நாட்ல வந்து இப்படி நடக்கும் போகும்போது, ஒரு மாநிலத்தில இப்படி நடக்கும்போது, அந்த விஷயங்கிறது வந்து அது எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து மக்கள் இது ஜனநாயக நாடு. மகாத்மா காந்தி ஐயா வந்து பொறுமையா வந்து சுதந்திரத்த வாங்கி குடுத்தாரு. அந்த ஒரு இதில அது அவர் இருக்கிற அந்த திட்டத்தினால தான் இன்னைக்கு இந்த தண்டனைகளெல்லாம் நமக்கு கொஞ்சம் சுலபமா போயிட்டுருக்கு. அபிதாபி, துபாயிலலாம் இந்த மாரி இப்படி நடந்திருந்தா எந்நேரம் அது ஐயோ! சங்கு தான். சங்கு தான் ஒரே சங்கா போயிரும். அந்த மாரி திட்டங்கள கொண்டு வரணுங்க. அப்புறம் நம்ம ஆளுங்க முக்காவாசி பேரு Instagram ரீல்ஸ் அத பார்த்தே கெட்டு போயிட்டாங்க. அது Instagramல வர்றது பூரா உண்மைன்னு நெனச்சுட்டு இருக்கிறீங்களா? எல்லாமே ஃபேக்கு. எல்லாமே திருட்டு பைய தான். உண்மையாலுமேங்க எல்லாமே பாதி பாதி விஷயங்கள் பூராமே அதில பொய்யா தான் வந்துட்டுருக்கு. அத நம்பி ரீல்ஸ நம்பி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. நெறையா புக்ஸு படிங்க. நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ற புக் வந்து சாணக்கியர் நீதி புக்கு படிங்க. அரசியல பத்தி தெரிஞ்சுக்கணும். பைபிள்ல நீதிமொழிகள் வசனங்கள் நெறைய இருக்கு. இந்த மாரி நெறையா வசனங்கள் புத்தகத்த படிங்க. அதிலிருந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு அரசியல் தலைவர நம்பி யாரையும் பகச்சுக்காதீங்க. கடைசியில உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்துல வந்து விட்டுரும். நான் வந்து யாருக்காகவும் விமர்சனத்துக்காகவும் நான் பண்ணல. உங்களுக்கு நல்லதுக்காக சொல்றேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். டேக் கேர். பாய்.